வெல்கம் டு நிகா சேனல். இது ஆங்குலர் இன்டர்வியூ கொஷின் பார்ட் 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் வாட் ஆர் பைப்ஸ். ஆங்குலரில் பைப்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது ஒரு இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணும், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சின்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் பைப் சிம்பிள் மட்டும்தான். நம்ம பைப் சிம்பிள் ஆட் பண்ணி என்ன டைப் ஆஃப் பைப் யூஸ் பண்ணுறோமோ அதை டிஃபைன் பண்ணணும். ஆங்குலர் வந்து நிறைய இன்பில்ட் பைப்ஸை சப்போர்ட் பண்ணுது. இன்கேஸ் நம்ம கஸ்டம் பைப் எழுதணும்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் பைப் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் ஒரு பைப்புக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோலன் வச்சு பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பைப்பும் நம்ம வந்து செயின் பண்ணிக்கலாம், ஒன் பிகின் த அதர் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிளில் வந்து பர்த்டேங்கிறது வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. இதில் ஒரு டேட் இருக்குது. அந்த டேட் எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். நான் அந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ஆங்குலர் பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிஃபைன்டு ஸ்டாண்டர்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு இன்கமிங் டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ டைப்ஸ் பார்த்தோன்னா பியூர் பைப்ஸ், இம்பியூர் பைப்ஸ். அடுத்து இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து இன்டர்வியூவில் லிஸ்ட் ஃபியூ பில்ட்இன் பைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, காமனாக யூஸ் பண்ணுற பைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம இதெல்லாம் சொல்லலாம். இப்போ நான் முன்னாடி பார்த்த டேட் பைப்பு, டேட் ஃபார்மேட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது அப்பர் கேஸ் பைப்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸாக மாற்றும். அதே மாதிரி லோயர் கேஸ் பைப்னா ஒரு டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட்டாக லோயர் கேஸாக மாற்றும். கரன்சி பைப்புங்கிறது ஒரு நம்பரை கரன்சி ஸ்ட்ரிங்காக மாற்றும். டெசிமல் பைப்புங்கிறது ஒரு நம்பரை டெசிமல் ஸ்ட்ரிங்காக மாற்றும். பர்சன்டேஜ் பைப்புங்கிறது ஒரு நம்பரை ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவாக மாற்றும். ஸோ அடுத்த கொஷின் வந்து வாட் இஸ் அ பியூர் பைப். இது வந்து பைப்போட டைப்பு. ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பைப் எப்போ ஆங்குலர் கூப்பிடுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு பைப் வந்து பியூர் பைப்பா இம்பியூர் பைப்பாங்கிறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பியூர் பைப்னா இப்போ ஒரு பைப்புக்கு பாஸ் பண்ணுற வேல்யூவோ இல்லை பேராமீட்டரோ சேஞ்ச் ஆகுதுங்கும்போது அந்த பைப் வந்து கால் ஆகும். டிஃபால்ட்டாக எல்லா பைப்பும் பியூர் பைப் தான். ஸோ வந்து நம்மகிட்ட ஆங்குலர் சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிள் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ப்ரிமிட்டிவ் இன்புட் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது, இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோங்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிளை வந்து அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்ணி இந்த பியூர் பைப்பை வந்து கால் பண்ணிடும். இதுதான் வந்து பேக்அண்ட் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஒரு வேலிட் சேஞ்சுக்கு ட்ரிகர் ஆகிற பைப் எல்லாமே பியூர் பைப் தான், ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ பியூர் பைப் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிறது எல்லாமே பியூர் பைப் தான். இது வந்து நம்ம மேனுவலாகவும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பியூர் அங்கிற பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்தோன்னா பியூர் பைப். அடுத்த கொஷின் போகலாம். வாட் இஸ் இம்பியூர் பைப்? ஸோ ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஷின். இங்கே வந்து பியூர் வந்து ஃபால்ஸ் கொடுக்குறோம், பைப்பை க்ரியேட் பண்ணி பியூருங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஃபால்ஸ்னு வேல்யூ பாஸ் பண்ணுறோன்னா அது இம்பியூர் பைப். ஸோ இது ஏன் இம்பியூர்னா, என்ன நடந்தாலும் இந்த பைப் வந்து கால் ஆகும். சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிள் வந்து வேல்யூ பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணால் எப்படி கால் பண்ணுதோ அதே மாதிரி எங்கே என்ன நடந்தாலும் இந்த வந்து இம்பியூர் பைப் வந்து கால் ஆகிடும். அது எனி சேஞ்ச் எங்கே வேணால் இருக்கலாம் அப்ளிகேஷனில். இதனால் என்ன பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அடிவாங்கும். வேறு எங்கேயாவது சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த பைப் உடனே ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பைப் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக பைப் க்ரியேட் ஆகும்போது அது பியூராக க்ரியேட் ஆகும். இன்கேஸ் நான் அது இம்பியூராக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேல்யூ வந்து பியூர் வந்து ஃபால்ஸ் அசைன் பண்ணும். ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மற்ற கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.